நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, கேர்ல்ஸும், பாய்ஸும் எல்லாத்துக்கும் அந்த ஹீரோ, ஹீரோயினுக்கான பெர்ஸ்பெக்டிவே மூவி பார்த்து தான் வருது. இந்த அர்ஜுன் ரெட்டி மாரி, அந்த மாரி பெர்ஸ்பெக்டிவ்லயே நெறைய பேத்துக்கு வந்துருச்சோ, அத பார்த்து பார்த்து அது அவங்களும் அப்படியே நெனச்சு சந்திரமுகியாவே மாறிட்டாங்கிற மாரி, அந்த மாரி ஆயிட்டாங்களோங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன் நானு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து பேரண்ட்டோட பேரண்டிங் ஸ்டைல்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து, ரொம்ப அந்த மூவிய வந்து ஓகே குழந்தை டிவி தானே பார்க்குது, இல்ல வந்து மொபைல் தானே பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு விஷயம் கொண்டு வருது. இதே மாரி நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்னாலுமே எங்க போறோம்னா, மூவிக்கு போயிர்றோம். ம். ஸோ நம்மள அறியாம மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு வந்து 2 ஹீரோஸ் இருப்பாங்க. ஒண்ணு வந்து ரியல் அப்பா. டைம் ஹீரோ, அப்பா. 2வது வந்து ஃபேண்டசி ஹீரோ. அது வந்து மூவில இருக்கிற ஹீரோ. அந்த ஃபேண்டசி தான் அர்ஜுன் ரெட்டியா வந்து நிக்குது. ஆமா. அது அர்ஜுன் ரெட்டியா இருக்கலாம், இல்ல தனுஷா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அது வந்து தட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். நல்லா பார்த்தீங்கன்னா, தட் வில் சேஞ்ச். அது மாறிட்டே இருக்கும். ஆனா இந்த ஹீரோ வந்து மாறவே மாறாது. ஸோ மோஸ்ட்லி அவங்க பொண்ணுங்க சூஸ் பண்ற ஹஸ்பண்ட் பார்த்தீங்க, இல்ல ஒரு பார்ட்னர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க அப்பாவோட ஒரு ரிசம்பிளன்ஸாவது இருக்கும். இல்ல ஒரு பிஹேவியர்ஸ், இல்ல ஓகே. ஒரு வே ஆஃப் டாக்கிங் இருக்கும். இல்ல அப்படின்னா உங்க ஹீரோவோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாரி சூஸ் பண்ணுவாங்க. ம். அப்ப இதய முரளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு. அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவா ம். இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இதய முரளிய தான் சூஸ் பண்ணுவாங்க. ம். ஓகே. அவேர்னஸ் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அவேர்னஸ் கண்டிப்பா. இருக்கிறவங்க. ஏன்னா இவர் கூட தான் நம்மளால லைஃப் லாங் லீட் பண்ண ம். முடியும். அவங்க ஓகே. கூட வந்து சும்மா வந்து என்ன சொல்றது, போய் பாப்கார்ன் சாப்பிட்டு வர முடியுமே தவிர்த்து, யூ லைஃப்ப கேனாட் லீட் பண்ணணும்னா லைஃப லீட் பண்ண ம். முடியாது.